குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி தான் இதுவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ரீடிங் அண்ட் ரைட்டிங் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி சென்னையில் சில இடங்களை சுற்றி காமிச்சு அந்த இடங்களில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஹிந்தியில் சொல்லித்தர போகிறேன். அங்கே உள்ள பொருட்கள் எப்படி பேசணும், மகாபலிபுரம், சென்னை அந்த மாதிரி இடங்களில் பேசுகிறதுக்கு எப்படின்னு சொல்லி போகிறேன். இப்போ வந்து மிலானா சந்தித்தல், கஹாம் கேலா அப்படின்னா எங்கு சந்தித்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஜூட்டுனா பொய், மத்துனா செய்யக்கூடாது அப்படிங்கிறது. டோன்ட்டுக்கு வந்து மத், செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஜூட் மத் போலானா பொய் சொல்லாதே அப்படின்னு அர்த்தம். தாசானா தாசா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம். புதிதாக, ஃப்ரெஷ்ஷு, நயானா புதிது, தாசானா ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம். இப்போ வந்து கியாயே சப்ஜி ஃப்ரெஷ் ஹே தாசா ஹே அப்படின்னா இந்த காய் ஃப்ரெஷ்ஷாக வந்ததா அப்படின்னு அர்த்தம். சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, காயை தக்காளின்னு சொல்லுவாங்க. காயே டமாட்டா தாசஹே அப்படின்னா இந்த தக்காளி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து மே வந்தால் ஹூன் வரும், லாஸ்ட்டில் ஹூன் வரும். இது மே தேட்டர் மே ஹே ஹூன் அப்படின்னா நான் தேட்டரில் இருக்கேன்னு அர்த்தம். நான் தேட்டரில் இருக்கேன். மே தேட்டர் மே ஹூன் அப்படின்னா நான் தேட்டரில் இருக்கேன்னு அர்த்தம். இடையில வந்து மே வந்தால் இல் அப்படின்னு அர்த்தம். அதில் இதில் அப்படி சொல்லுவோம்ல, தேட்டரில், நான் தேட்டரில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மே தேட்டர் மே ஹூன் அப்படின்னா நான் தேட்டரில் இருக்கேன். மே பீச் மே ஹூன் அப்படின்னா நான் பீச்சில் இருக்கேன். மே துகான் மே ஹூன் அப்படின்னா நான் கடையில் இருக்கேன். ஹம்னா நாங்கள். இது வந்து நாங்கள் எல்லோரும் கடையில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஹம் துகான் மே ஹே, நாங்கள் எல்லோரும் ஹம் வந்தால் ஹே வரும். ஹம் துகான் மே ஹே அப்படின்னு வரும். ஹம் வந்தால் முடிவில் வந்து ஹே வரும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நாங்கள் எல்லோரும் கோவிலில் இருக்கோம் அப்படின்னா ஹம் லோக் மந்திர் ஹே. ஹம் லோக் அப்படின்னா எல்லோரும், லோக்குனா எல்லோரும், ஹம்னா நாங்கள். அடுத்து வந்து ஹூமானா சுற்றுறது, சுற்றினேன் அப்படின்னு அர்த்தம். ஹூமுங்கா அப்படின்னா சுற்றுவேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஊர் சுற்றி பார்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, சென்னை சுற்றி பார்க்குறோம், மும்பை சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கூமுங்கா. குசா அப்படின்னா கோபம். இப்போ ஹிந்தியில் வந்து 4 கா வரும். கா, ஹா, இகா, நார்மல் கா அப்படி 4 கா வரும். இப்போ வந்து நம்ம எழுதும்போது அதை பற்றி பார்ப்போம். ஸ்போக்கன் ஹிந்தியில் பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு, அதாவது 4 வார்த்தைகள், இந்த வீடியோ பார்க்கும்போது 4 வார்த்தைகள் உங்கள் காதில் கேட்டால் அதில் ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி ஞாபகம் இருக்கும்போது அடுத்து நீங்கள் எழுதும்போது அந்த ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக வரும். சரி, அந்த தெரிஞ்ச வார்த்தை தானே அப்படிங்கிற போது, அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் எப்படி எழுத படிக்க, அதாவது பேச தெரிஞ்சுக்கிட்டு எழுத படிக்க கற்றுக்கிட்டோமோ அப்போ வந்து நம்மளுக்கு தமிழ் ஈஸியாக வரும். இப்போ இங்கிலீஷ் வந்து நம்ம பேச பழகுறதுக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டோம். அதனால் வந்து நிறைய பேருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது. அதனால் தமிழ் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் எழுத படிக்க கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது மாதிரி ஸ்போக்கன் ஹிந்தியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுத படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குசானா கோபம். குஸ்ஸா அப்படிங்கும்போது ஜி வரும், GUSAA குஸ்ஸா அப்படின்னு வரும். இப்போ கூம்னா பற்றி பார்ப்போம். கியா ஆப்கோ கூம்னா பசந்த் ஹே அப்படின்னா பசந்த் அப்படின்னா பசந்த் சொல்லணும். பசந்த். கியா ஆப்கோ கூம்னா பசந்த் கே, ஏன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்க பிடிக்குமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் கியா. அதை வந்து தமிழில் அப்படி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாதா? அது வேணால் சில பேர் பேச்சு வழக்கம் சொல்லலாம், என்ன உங்களுக்கு சுற்றி பார்க்க பிடிக்குமா அப்படின்னு. இது வந்து நம்ம கொஸ்டினாக கேட்குறோம். அப்புறம் வந்து சபத்துனா உறுதி. சப்தானா வார்த்தை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியே இருக்குது. ஏன்னா ரிலேட்டடான 2 வார்த்தைகள் வரும்போது அதுக்குள்ளே டிஃபரெண்ட்டாக சொல்கிறோம். சபத் அப்படின்னா உறுதி. நம்ம சபதம் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே உறுதி பண்ணிக்கிறது. சுபா கியோ டர் ரஹா ஹே அப்படின்னா டர்னா பயம். சுபா ஏன் பயப்படுறா, கியோ அப்படிங்கும்போது ஏன் பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், பயப்படுற. அப்போ வந்து இதுவே வந்து ரஹாஹே வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ், நடந்துக்கிட்டு இருக்குது. ரஹாஹே, ரஹாஹே அப்படின்னு வந்தால் வந்துக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். காம் ரஹாஹே அப்படின்னா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். லதாக்கும் ரஹாஹே அப்படின்னா
லதா சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். क्या आपको पेड़ चटना आता है? क्या आपको पेड़ चटना आता है அப்படின்னா என்ன உங்களுக்கு மரம் ஏற வருமா அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது, அதே நேரம் நம்ம சொல்லும்போது நம்ம கேட்கும்போது உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு தமிழில் கேட்போம். இது இங்கிலீஷில் ஹிந்தியில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கே ஆப்கோ பேடு பர் சட்னா ஆத்தா ஹே அப்படிங்கும்போது உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா. பேடுனா மரம், ஆத்தா ஹே அப்படின்னா தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஆத்தாஹே அப்படி கே வர்றது இல்லையா, ஆத்தாஹே அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். கே வர்றதுனால ஆத்தாஹே தெரியுமா அப்படின்னு அர்த்தம். அடுத்து முஜே ஆத்தாஹே அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சட்டுங்கானா ஏறுவேன் அப்படின்னா சடுங்கான ஏறுவேன், அதாவது ஃபியூச்சர் டென்ஸ். ஆண்பால் சொல்லும்போது சடுங்கா அப்படிங்கிறது ஏறுவேன். அதே பெண்பால் சொல்லும்போது சடுங்கி அப்படிங்கிறது. மே பேட் பர் சட் ஜாவுங்கா, நான் மரம் ஏறுவேன். அது வந்து ஜட் சாவுங்கா. பேடு பர் அப்படின்னா மரத்து மேலே, மரம் ஏறுவேங்கிறது பர் வந்தால் மேலே, மரத்து மேலே ஏறுவேன் அப்படின்னு அர்த்தம். சட்னானா ஏறினேன், சட்னா ஏறினேன், ஏறினேன். அடுத்து மே பேட் பர் சட்டனா, நான் மரம் ஏறினேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பாய்.